அப்புறம் வேற என்ன பேசினாரு சார் உங்ககிட்ட? அப்புறம் ஆட்டோகிராஃப் கேட்டேன். ஃபர்ஸ்ட் உன் பேர் பக்கத்துல ஆட்டோகிராஃப் போடுறேன்னாரு. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, அவரோட ஆட்டோகிராஃப் இன்னொரு பேஜ்ல வச்சுட்டு அந்த பேஜ் பக்கத்துல நானும் அவர் இருக்கிற போட்டோ போடலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லயே போட்டாருனால செகண்ட் ஆட்டோகிராஃப் போட்டோ கையில காலையில. ஏன்னா அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 days ஆயிடுச்சு. இருந்தாலும் அது பார்க்கும் போதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் தோணுது? அத நம்மளோட நேயர்களுக்காக ஒரு வாட்டி காட்ட முடியும். ஃபர்ஸ்ட் இங்க ஆட்டோகிராஃப் போட்டாரு. பேர் பக்கத்திலே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அப்புறம் மறுபடியும் இங்க அப்படின்னு சொன்னோடனே இங்க ஒண்ணு போட்டாரு. இந்த கார் பிக்சர்ஸ்ல யார் ஒட்டினா? ஸ்டிக்கர் கொடுத்தாங்க, நான் ஒட்டிட்டேன். அங்க கொடுத்தாங்களா? அந்த ஈவென்ட்ல ஸ்டிக்கர்ஸ், பிளாக் அதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ இப்ப இவரோட பிளான் வந்து இந்த பேஜ்ல அவங்க எடுத்த போட்டோ ஒட்டி வச்சுக்கிறதா. ஆமா, ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம காஸ்டிங் வந்து நாங்க வேண்டாம்னு சொல்லிருந்தோம் இவ்வளவு நாள். இப்போ சாரே வந்து அஜித் அங்கிளே வந்து ஓகே சொல்லிட்டாரு, நான் நீ போயே ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஜூன்ல இருந்து பிராக்டிஸ் செக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேம்மா. நானும் பாத்துட்டேன். நானும் போயே தீருவேன் மாதிரி ஏதோ பண்ணிட்டுலாம் இருந்தாரு. ஆமா, சோ அங்க வச்சிருந்தாங்க. அப்படியே எக்ஸாக்ட் சிமுலேஷன் தாங்க, யார் வேணா ஓட்டி பாக்கலாம். அதனால அது ஓட்டி பார்த்தோன்னே அது ஹார்டா தான் இருக்கு, நிஜமாலே இது ரொம்ப கஷ்டம் தான் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு ரேசரா சார போய் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.